தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்பும் பக்தர்கள் பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், என்ன நடந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலையில் பஞ்சபூல ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சல திருக்கோயிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை குவிந்து வருகின்றனர். இந்த இடையிலே திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலை முடித்துக் கொண்டு சிதம்பரம், கும்பகோணம், திருச்சி, திண்டுக்கல் ஆகிய சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து வசதி இல்லாததால் திருக்கோயில் சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசாருடன் வாக்குவாதத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆன்மீக பக்தர்கள் வருகை தந்த நிலையில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக சாமி தரிசனம் முடித்துவிட்டு 3 மணி நேரம் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் தங்கள் சொந்த ஊர்களை செல்வதற்காக பேருந்து நிலையம் வருவதற்கு, அதாவது தற்காலிக பேருந்து நிலையம் வருவதற்கு சுமார் 3 அல்லது 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடிய நிலை உள்ளது. அப்படி வரும் பக்தர்களுக்கு நேற்று மிலாடிநபி அரசு விடுமுறை நாளான என்பதால் விடுமுறை முடித்துவிட்டு மீண்டும் தங்களுக்கு வேலைகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் செல்வதால் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பேருந்துகள் வருகை குறைவாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி, கும்பகோணம், நாகப்பட்டினம், திண்டுக்கல், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த ஆன்மீக பக்தர்கள் அதிகாலை முதலே பேருந்து இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகி உள்ளனர். தொடர்ந்து 5 மணி நேரமாகியும் பேருந்து வசதி இல்லாததால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை கூடுதலாக இயக்க கோரி திடீரென மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய காட்சியை நம்ம பார்த்து வருகின்றோம் பவித்ரா. அதோடு மட்டுமல்லாமல் இதனால் அந்த பகுதி வெறும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் உடனுக்குடன் பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்ட பக்தர்கள் சமாதானப்படுத்தி பேருந்துகளை மீண்டும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.